பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? நிறைவான பலன் இந்த மாதத்தினுடைய ஆசீர்வாதம் இல்லையா? நேற்றைய தினத்துல பார்த்தோம், சாலமோன் ஒரு நிறைவான பலனை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி. என்னதான் அப்படி பெற்றுக்கொண்டார் அப்படின்னா, தேவசனத்துல சாலமோன் ஜெபிக்கிறாரு, ஞானமுள்ள இருதயத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் ஞானமுள்ள இருதயத்தை மாத்திரமல்ல, அவர் கேளாத இன்னொரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறாரு. அதுதான் நிறைவான பலனா இருந்திருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பார்க்க போறோம். பாருங்க, 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நான் பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. சாலமோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் வார்த்தையின்படியே செய்தேன், ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தையும் உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. அது மட்டும் இல்லாம 13ஆம் வசனத்தை பாருங்க, இதுவும் இன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவரும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. பாருங்க, கர்த்தருடைய சமூகத்துல அவர் ஞானமுள்ள இருதயத்துக்காக சாலமோன் ஜெபிக்கிறாரு. ஆனா கர்த்தர் ஞானத்தை மாத்திரமல்ல, அவர் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுக்கிறார். இன்னைக்கு நம்ம ஐஸ்வர்யத்தை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு இது தேவை, அது தேவை, இது தேவை, அது தேவைன்னு சொல்லி. ஆனா இந்த கடன் இல்லாம வாழ்றதுக்கு ஒரு காரியத்தை நம்ம கேட்கிறோமா? யோசனை பண்ணி பாருங்க. ஆனா சாலமோன் பாருங்க, தேவசனத்துல சரியா ஜெபம் பண்றாரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தா சாலமோன் என்ன செய்யறாரு? சாலமோனுடைய தகப்பனார் யாருங்க? தாவீது இல்லையா? தாவீது ஒரு ராஜா, பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கிங். அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸ அவர் யூஸ் பண்ணிக்கல. என் அப்பா பெரிய ஆளு, என் அப்பா ரொம்ப பெரிய மனுஷன், கர்த்தருடைய சமூகத்திலும் சரியா இருக்கிறாரு, இந்த உலகத்தின் பார்வையிலையும் ஒரு பெரிய வீரன். ஆனா அப்படிப்பட்ட வீரனை, அப்படிப்பட்ட ஒரு பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல கூடிய ராஜாவை, அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனை கூட சாலமோன் பயன்படுத்தல. அதுக்கு பதிலா என்ன கேட்கிறாரு? இல்ல ஆண்டவரே, நீங்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க, என் அப்பா சொல்றதெல்லாம் வேண்டாம், நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தருடைய சேட்டையின் கீழாக அடைக்கலம் வருகிறார். தன்னுடைய தகப்பனாரை நம்பி சாலமோன் வாழல, கர்த்தரை நம்பி வாழ்றதுனாலதான் கர்த்தர் பார்த்தாரு, தன்னுடைய தகப்பனை கூட சாலமோன் பெரிதா கருதாம என்கிட்ட கேட்கிறானே அப்படின்னு சொல்லி சாலமோன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கர்த்தர் கொடுத்து சாலமோனை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறார். பிரியமான சின்னமே, புரிந்து கொள்ளுங்க, என்னைக்குமே நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய காரியங்களை கேட்டுக்கொள்ளுங்க. ஆனா ஃபைனல் டெசிஷன் கர்த்தர் தான். கர்த்தருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கனத்தையும் உயர்ந்த ஸ்தானத்தையும் நீங்க கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். சிம்பிளா சொல்ல போனா என்ன காரணம்னா, he is a creator. நம்மளை உருவாக்கினவரே அவர் தான். அதை விட்டுட்டு சக மனுஷர்களை நம்ம பார்க்கிறோம். நான் வேண்டான்னு சொல்லல, அத்தனை பேருடைய ஆலோசனை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துட்டு தேவசனத்துல வச்சு ஜெபம் பண்ணுங்க. நான் என்ன செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா, சாலமோனை நிறைவாய் ஆசீர்வதித்தவர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா கண்களை மூடி? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திரம். சாலமோன் ஆண்டவரே, இதோ தன்னுடைய தகப்பனுடைய ஸ்தானத்தை கூட பாராதபடி உங்க சமூகத்துல உம்மை நம்பி ஜெபித்த போது என் தேவன் சாலமோனை இதோ ஆசீர்வதித்தீரே. இதோ சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்து ஆசீர்வதிச்சீங்கல்ல, அப்படியா என் தேவன் கிருபை தந்து இன்னும் பலப்படுத்துங்கப்பா. என் தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களை தொடர்ந்து ஆசீர்வதிங்க. சாலமோனை போல உண்மையே நாங்க டிபெண்ட் பண்ணி இருக்கணும், உண்மையே நாங்க நம்பி இருக்கணும். எங்களை தாழ்த்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரையே சார்ந்திருங்க. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. God bless you.